ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல பழனிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த 2 வாலிபர்கள் நள்ளிரவு நேரத்துல புதையல் எடுக்கிறதுக்காக அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பாலடைஞ்ச ஜமீன் பங்களாக்குள்ள போய் அங்க இருக்கிற துஷ்ட ஆத்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன அசம்பாவிதத்தை சந்திச்சாங்கன்ற அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2002ஆம் ஆண்டு பழனியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த சரவணன், சங்கர்ன்ற 2 இளைஞர்களுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பழனியை சேர்ந்த சரவணன் தான் நமக்கு இன்ஸ்டால இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த சரவணனும் சங்கரும் சின்ன வயசுல இருந்தே இணை பிரியாத நண்பர்களா இருந்திருக்காங்க. இந்த 2 பேரும் பழனியில இருக்க ஒரு ஹைஸ்கூல்ல 10வது வரைக்கும் சேர்ந்து படிச்சிருக்காங்க. படிப்பு சரியா வராத காரணத்தினால அவங்க ஊர்ல இருக்க தேங்காய் குடோன்ல தேங்காய் உரிக்கிற வேலைக்கு போயிருக்காங்க. அந்த வேலையில இவங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சிருக்கு. அந்த காலகட்டத்திலே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா தேங்காய் குடோன்ல தேங்காய்கள் வராத நேரத்துல இவங்களுக்கு வேலைன்றது சுத்தமாவே இருக்காதான். அந்த நேரத்துல பழனியில இருக்க சினிமா தியேட்டருக்கு சினிமா பார்க்க போறது, ஊருக்குள்ள வந்து சாராயம் குடிக்கிறது, சீட்டு விளையாடுறதுன்னு அவங்களோட இளமை பருவத்தை எந்தவித கவலையும் இல்லாம சந்தோஷமா கழிச்சிருக்காங்க. அப்படித்தான் ஒரு மதிய வேலையில அவங்க ஊருக்குள்ள இருக்க சாவடியில, அதாவது சாவடினா கிராமத்துக்கு நடுவுல ஒரு கொட்டகை மாதிரி பெரியவங்க படுக்கிறதுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சாவடியில தான் ஊர் பெரியவங்க எல்லாம் மொத்தமா உட்காந்து அரட்டை அடிப்பாங்க. அன்றைய தினம் சரவணனுக்கும் சங்கருக்கும் வேலை இல்லாத காரணத்தினால அந்த சாவடியில உட்காந்து பெரியவங்களோட சீட்டு விளையாண்டுருக்காங்க. பணத்தை பந்தயமா வச்சு சீட்டு விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க விளையாடும் போது சரவணனும் சங்கரும் அடுத்தடுத்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த ஆட்டத்துக்கு அந்த பெரியவங்களை இவங்க கூப்பிட்டதுக்கு, உங்க கூட சேர்ந்து விளையாடணும்னா ஜமீன்தாரோட புதையலவே கொண்டு வந்து வச்சு விளையாண்டாலும் மொத்தத்தையும் புடுங்கிருவீங்கடா அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதும் உடனே சங்கரும் சரவணனும் அந்த பெரியவர்கிட்ட, ஏன் பெருசு, நாங்க சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்து ஜமீன்ல புதையல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது உண்மையா இல்ல கட்டுக்கதையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராமத்தை ஜமீன்தார் குடும்பம் தான் ஆட்சி பண்ணினாங்க. அவ்வளோ வசதி வாய்ப்போட செல்வ செழிப்பா இருந்தாங்க. ஆனா ஜமீன்தார் தீராத பெண் மோகத்தினால ஊர்ல இருக்கிற நிறைய கன்னி பெண்களை அவரோட மாடத்துல அடிமையா நடத்தினாரு. அந்த பெண்களோட சாபத்தினாலதான் ஜமீன் குடும்பம் மொத்தமும் வாரிசே இல்லாம அழிஞ்சு போயிருச்சு. ஜமீனுக்கு பில்லின்ற புத்தகத்தை படிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சதால மற்றவங்கள வசியம் பண்ற தன்மையும் ஜமீன்தாருக்கு இருந்திருக்கு. அப்படி அந்த ஜமீன்தார் சாக போறதுக்கு முன்னாடி அவரோட படுக்கைக்கு அடியில ஆழமான குழி தோண்டி அவர்கிட்ட இருந்த விலை மதிப்பில்லாத பொருட்கள், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், தங்கம், இந்த ஆபரணங்களை எல்லாம் ஒரு செப்பு கலையத்துல போட்டு புதைச்சு வச்சதாக சொல்லப்படுது. அந்த புதையலை பாதுகாக்கிறதுக்காக இருதல முனியை ஏவி விட்டதாக ஊருக்குள்ள இப்ப வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. அப்படி அந்த ஜமீன்தார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பங்களா யாராலையும் பராமரிக்கப்படாம அப்படியே தூந்து போய் கிடக்கு. பகல் நேரத்திலே அந்த பக்கம்லாம் போனோம்னா பயங்கரமான சத்தங்கள் கேட்கும். புதையலை தேடி போன நம்ம ஊர்க்காரங்க நிறைய பேர் உள்ள போய் இறந்தும் போயிருக்காங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சரவணன், ஆமா பெருசு, நீ சொல்றது உண்மைதான். நானும் சங்கரும் நம்ம ஊர் கம்மாயில மீனை பிடிச்சிட்டு போய் அந்த பங்களாவுக்கு பக்கத்துல வச்சு சுட்டு சாப்பிட்டோம். அந்த நேரம் மதியம் 12 மணி தான் இருக்கும். ஆனா அந்த நேரத்திலே உள்ளுக்குள்ள பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நானும் சங்கரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி வந்துட்டோம். ஆமா, உண்மையிலே உள்ளுக்குள்ள புதையல் இருக்கா, அதை எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சரவணன் கேட்டிருக்காரு. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இருதல முனியை கட்டுப்படுத்தியாச்சுன்னா அந்த புதையலை எடுத்துடலாம். ஆனா அதுக்கு நம்ம நிறைய உயிர் பலி கொடுக்க வேண்டியிருக்கும். 3 கருப்பு பன்னி, 3 கருப்பு வெள்ளாடு, 3 கருப்பு சேவல், அதை பலி கொடுத்து அதோட மொத்த ரத்தத்தையும் ஒன்னா கலந்து பங்களா முழுவதும் தெளிக்கணும். அந்த ரத்தத்தெல்லாம் ஒன்னா கலந்து அந்த பங்களா முழுவதும் தெளிச்சோம்னா முனி அதை சாப்பிட்டுட்டு சாந்தமாயிரும். அப்புறமா அந்த புதையலை எடுத்துக்கலாம்னு எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
3 நிறைமாத கர்ப்பிணி பெண்களையும் அதுல பலி கொடுக்கணும்னு சொன்னதுனாலதான் இப்ப வரைக்கும் அந்த சடங்கை யாருமே செய்யாம இருக்காங்க. இத கேட்ட சரவணன் சங்கர் கிட்ட, டேய் வாடா காட்டு பக்கம் போயிட்டு வரலாம், வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சங்கரை அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புறாரு. 2 பேரும் ஊருக்குள்ள இருக்க கல் மண்டபத்துல உட்காந்து பேசுறாங்க. அங்க சரவணன் என்ன சொல்றாருன்னா, டே சங்கரு, அந்த புதையலை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையே செட்டில்டுடா. இப்படி வேலை தேடி நம்ம நாயா அலைய வேண்டியதில்லை, பெரிய பணக்காரன் ஆயிரலாண்டான்னு சரவணன் சொல்றாரு. சரிடா, நாம எப்படிடா அதை எடுக்க முடியும்? அதை எடுக்கணும்னா நிறைய உயிர் பலி கொடுக்கணும்னு பெருசு சொல்லுதேடான்னு சங்கர் கேட்கிறாரு. அதுக்கு சரவணன் என்ன சொல்றாருன்னா, டேய் அது ஊர்க்காரங்க யாரும் அந்த புதையலை தொடக்கூடாதுன்னு ஜமீன்தாரால கட்டிவிடப்பட்ட கட்டு கதறாது. நீ மட்டும் தைரியமா என் கூட வந்தேனா நான் அதை எடுக்கிறேன், அதுக்கப்புறம் அதை 2 பேரும் பிரிச்சுக்கலாம், ஊர்லே மிகப்பெரிய பணக்காரனா நம்ம 2 பேரும் இருக்கலாம்டான்னு சரவணன் சொல்றாரு. மறுநாள் இரவு அமாவாசை, ஊரே இருட்டா இருந்திருக்கு. அன்று இரவு சரவணனும் சங்கரும் டார்ச் லைட்டு, மண்வெட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு அவுட்டர்ல இருக்கிற கல் மண்டபத்துல உட்காந்து சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாராயத்தை குடிச்சு முடிச்சதும் சரவணன் என்ன சொல்றாருன்னா, டேய் மணி 10 ஆயிருச்சு, ஊர்ல எல்லாரும் தூங்கி இருப்பாங்க, நம்ம இப்ப போனோம்னா சரியா அரை மணி நேரத்துல அந்த புதையலை எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு குளத்துக்கரை வழியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ குளத்துல யாரோ குளிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. காத்துல மஞ்சள் வாசனையும் சீயக்காய் வாசனையும் கமகமன்னு வருது. இந்த வாசத்தை மோந்து பார்த்தா அவங்க 2 பேத்துக்கும் அள்ளு விட்டுருது. யாரா இந்நேரத்துக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கிறது, லைட்டை குளத்து பக்கம் அடிடான்னு சொல்லிட்டு 2 பேரும் டார்ச் அடிச்சு தேடி பாக்குறாங்க. குளத்து கரையில யாரோ அப்பதான் குளிச்சுட்டு ஈரத்தோட மேல வந்த மாதிரி தடயங்கள் தெரியுது. பக்கத்துல இருக்க கல்லுல மஞ்சள் உரசுனதும் தெரியுது. அவங்க 2 பேரும் கிட்ட போய் அந்த மஞ்சளை கையில எடுத்து பாக்குறாங்க. அது ஈரமா அப்பதான் உரசுன மாதிரி இருந்திருக்கு. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்நேரத்துக்கு யாரா வந்து குளிச்சிருப்பாங்க? சீயக்காத்தூள் வாசம் கமகமன் வருதேடா. நம்ம 2 பேரும் அங்கனக்குள்ள வரும்போது யாரோ தண்ணிக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இப்ப கிட்ட வந்து பாக்குறோம், யாருமே இல்ல. அதுக்குள்ளயுமா அவங்க நம்மள கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க? சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறாங்க. அந்த பக்கம் யாருமே போனதுக்கு உண்டான தடயம் கூட தெரியல. உடனே சரவணன் என்ன சொல்றாருன்னா, டேய் நம்ம ஊர்க்காரங்க தாண்டா யாராவது குளிச்சுட்டு போயிருப்பாங்க, இத போய் இப்ப பெருசு பண்ணாத, நமக்கு அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, உடனே ஜமீன்தார் வீட்டுக்கு போகணும், வாடா போலான்னு சொல்லிட்டு சங்கரோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு கிளம்புறாரு. சரியா அவங்க அந்த குளத்துக்கரையை தாண்டினதும் அந்த காட்டுக்குள்ள ஜமீன்தாரோட வீடு தெரியுது. அது ஒரு பழமையான கட்டிடம் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 100-150 வருடங்களுக்கு முந்தைய கட்டடம் மாதிரி இருக்கு. பராமரிப்பு பண்ணாம செடி கொடிகள்லாம் முளைச்சு தூந்து போய் கிடக்கு. அந்த பங்களாவுக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க. தலைவாசல் கதவு லேசா திறந்த மாதிரி தெரியுது. கதவுக்கு பின்னாடி மிகப்பெரிய கல்லை வச்சு லாக் பண்ணி இருந்தாங்க. இவங்க 2 பேரும் கதவை தள்ளி பாக்குறாங்க. கதவை திறக்க முடியல. டேய் என்னடா கதவு திறக்க முடியல அப்படின்னு சொல்லி சங்கர் கேட்டிருக்காரு. உடனே சரவணன் என்ன சொல்றாருன்னா, டேய் நம்ம 2 பேரும் முழு பலத்தை வச்சு தள்ளனோம்னா கண்டிப்பா இந்த கதவை திறக்க முடியும்னு சொல்றாரு. 2 பேரும் பயங்கர மூர்க்கமா கதவை தள்ளுறாங்க. மெதுவா உள்ள நுழையிறாங்க. பல வருஷமா யாருமே உள்ள நுழையாம இருந்ததுனால ஒட்டடையெல்லாம் பிடிச்சு போய் குகைக்குள்ள நுழைஞ்சது மாதிரி ஒரு மாதிரியான மக்கி போன வாடை அடிச்சிருக்கு. அந்த வாடை இவங்களுக்கு குடலை பெரட்டுற மாதிரி இருந்திருக்கு. வவ்வால்கள்லாம் இவங்களோட டார்ச் வெளிச்சத்தை பார்த்து படபடன்னு அடிச்சு இவங்க முகத்திலே வந்து அடிக்குது. இப்போ சரவணனுக்கும் சங்கருக்கும் அடிச்ச போதையெல்லாம் இறங்கி பயத்துல முகம் குப்புன்னு வேர்த்திருக்கு. இப்போ ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு மெதுவா நடந்து உள்ள போறாங்க. அப்படி இவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ட்ரன்ஸ்ல ஒரு துளசி மாடம் ஒண்ணு இருந்திருக்கு. அது காலத்தோட ஓட்டத்துல சிதிலம் அடைஞ்சு கீழே விழுகிற கண்டிஷன்ல இருந்திருக்கு. மெதுவா ஒட்டடையெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. உள்ள மிகப்பெரிய ஹால் இருந்திருக்கு. அந்த ஹால் ஃபுல்லா பெருச்சாளிகள் இங்கேயும் அங்கேயும் பள்ளம் பறிச்சு வச்சிருந்திருக்கு. உத்திரத்துல அதாவது சீலிங்ல பழைய காலத்து ஊஞ்சல் ஒன்ன சங்கிலியில போட்டு மேல கட்டி வச்சிருந்தாங்க. இப்போ சங்கர் என்ன கேக்குறாருன்னா, டேய் ஜமீன்தாரோட பெட்ரூம்ல தான் புதையல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இங்க இத்தனை ரூம் இருக்கு, எப்படிரா ஜமீன்தாரோட ரூமை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சரவணன் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ரூமா போய் பார்ப்போம், எந்த ரூம்ல வேலைப்பாடு அதிகமா இருக்கோ அதுதான்டா ஜமீன்தாரோட பெட்ரூமா இருக்கும்னு சொல்றாரு. சொல்லிட்டு டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டே ஃபர்ஸ்ட் இருக்க ரூமுக்குள்ள நுழையிறாங்க. இவங்க அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் ரூமோட சென்டர்ல ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணது மாதிரி, அதாவது மாந்திரிக வேலை செஞ்சது மாதிரி மண்டையோடு குங்குமம் எலுமிச்சம்பளம் இதெல்லாம் இருக்கு. டார்ச் லைட் அடிச்சு அந்த ரூம் ஃபுல்லா சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க.
மிக பெரிய திண்ணையில மேலையும் கீழையும் ஓட்டைகள் போடப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்த சரவணன், இது கண்டிப்பா சமையல் அறையா தாண்டா இருக்கும். இந்த ஓட்டைகள்ல மேல இருக்க ஓட்டைகள்ல பானைகளை வைக்கிறதுக்கும் கீழே இருக்க ஓட்டைகள்ல விறகு வைக்கிறதுக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த அறை சமையல் கட்டு தான். சோ நம்ம பக்கத்து அறையை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்குள்ள நுழையிறாங்க. அப்படி அவங்க அந்த ரூம்குள்ள காலடி எடுத்து வச்சதும் காத்துல மல்லிகை பூ வாசம் ஜம்முன்னு வீசுது. அவங்க மேல குளிர்ச்சியான காற்று ஜில்லுன்னு வீசுது. சிலிர்த்து போன சரவணனும் சங்கரும் கொஞ்சம் தடுமாற்றத்தோட அந்த ரூமுக்குள்ள நுழையிறாங்க. உள்ள போய் டார்ச் அடிச்சு சீலிங்ல பாக்குறாங்க. அந்த காலத்துல வரையப்பட்ட வர்ண ஓவியங்கள் சீலிங்ல வரையப்பட்டிருந்துச்சு. அந்த ஓவியத்துல நிறைய நடன மங்கைகள் ராஜாவோட சேர்ந்து ஆடுற மாதிரி வரையப்பட்டிருந்துச்சு. அந்த அறையோட 4 பக்கங்களையும் விளக்குகள் ஏற்றக்கூடிய மாட குழிகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அது போக அந்த அறையில மிக பெரிய தேக்கால செய்யப்பட்ட கட்டில் ஒண்ணு இருந்திருக்கு. சோ இதுதான் அந்த ஜமீன்தாரோட படுக்கை அறைன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. தரையில எங்கேயாவது குழி தோண்டி புதைச்ச மாதிரி தடயங்கள் இருக்கான்னு டார்ச் அடிச்சு தேடி பாக்குறாங்க. அப்போ ஹால்ல யாரோ சலங்கையை கட்டிக்கிட்டு ஜல் ஜல்னு நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் ஹால்ல இருந்து நேரா இவங்க ரூமுக்குள்ள வர்ற மாதிரி தெரியுது. இவங்க 2 பேத்துக்கும் இப்போ லேசா பயம் தொத்திக்குது. இந்த சத்தத்தை கேட்ட சங்கர் சரவணன் கிட்ட, டேய் இங்க இருந்து கிளம்பிரோண்டா, எனக்கு என்னமோ இது ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு சரவணன் என்ன சொல்றாருன்னா, டேய் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கரெக்டா அந்த கட்டிலுக்கு அடியில குழிய தோண்டியாச்சுன்னா களையத்தை எடுக்க வேண்டியதான், கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் சொல்லிட்டு கட்டிலுக்கு அடியில பாக்குறாரு. அந்த இடத்துல மட்டும் வித்தியாசமா சதுரமா காரைகள் பூசப்பட்டிருந்துச்சு. உடனே சரவணன், டேய் இடத்தை கண்டுபிடிச்சாச்சு, கண்டிப்பா இந்த இடத்துக்கு அடியில தாண்டா புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டில ஓரமா நகட்டி போட்டுட்டு இந்த இடத்துல தோண்டலான்னு சொல்லிட்டு 2 பேரும் மண்வெட்டி எடுத்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த பங்களாவே அதர்ற அளவுக்கு ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட இந்த 2 பேரும் பயந்து போய் வேர்த்து விறுவிறுத்து சில மாதிரி நிக்கிறாங்க. அப்போ ஹால்ல சரட் சரட்னு அந்த துருப்பிடிச்ச ஊஞ்சல் ஆடுற மாதிரி சத்தம் கேக்குது. பயந்து போய் 2 பேரும் வெளியே எட்டி பாக்குறாங்க. ஹால்ல இருக்க அந்த ஊஞ்சல்ல வெள்ளை கலர் சேலை கட்டி தலையை விரிச்சு போட்டு முகம் ஃபுல்லா மஞ்சளை பூசி நெத்தியில குங்கும போட்டு வச்சு ஒரு பெண்மணி ஊஞ்சல்ல வேகமா ஆடிக்கிட்டு இருக்கு. அதோட முகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப விகாரமா இருந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. பயத்துல வெளிரி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த உருவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்க ரூமுக்குள்ள இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருமுற மாதிரி சத்தம் கேக்குது. பயந்து போன 2 பேரும் திரும்பி பார்க்கறாங்க. பின்னாடி ஒரு வயசான பெரியவர் மாதிரி ஒரு உருவம். அதை பார்த்தா மனிதர் மாதிரியே தெரியல, அப்படியே வெள்ளை கலர்ல புகை மாதிரி இருக்கு. அது இவங்களை பார்த்து, டேய் எங்கடா வந்தீங்க, புதையலை எடுக்க வந்தீங்களா அப்படின்னு அது உருவம் கேட்டதும் 2 பேரும் தடுமாறிக்கிட்டு வெளியே ஓட்டமா ஓடுறாங்க. அந்த கதவோட கேப்ல புகுந்து 2 பேரும் வெளியே வரும்போதே அந்த சலங்கை சத்தம் விடாம இவங்களை விரட்டிக்கிட்டே வருது. 2 பேரும் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு மாந்தோப்புக்குள்ள ஓடுறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் மாந்தோப்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும்போது 2 பேரோட முதுகுலையும் யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி தெரியுது. இரும்பு கம்பிய பழுக்க காய்ச்சி முதுகுல கோடு போட்ட மாதிரி இருந்திருக்கு. அது வரைக்கும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சான். அடுத்த நாள் காலையில ஊர்ல இருக்க கல்மண்டபத்துல இவங்க 2 பேரும் பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடந்திருக்காங்க. ஊர்க்காரங்கெல்லாம் இவங்களை பார்த்துட்டு பெத்தவங்க கிட்ட போய் தகவல் சொன்னதும் 2 பேரும் விஷசாராயம் எதுவும் குடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்ச சங்கரும் சரவணனும் பெத்தவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட பெத்தவங்க, அட பாவிகளா அங்க எதுக்குடா போனீங்க, நீங்க 2 பேரும் உயிர் பிழைச்சதே பெருசு, ஏன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் அங்க போய் இறந்து போயிருக்காங்க, இனிமே தப்பி தவறி கூட அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி இவங்களை ஊருக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு நாகூர்ல இருக்க தர்காவுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு தாயத்து போட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் இல்லாம இவங்க லைஃப் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த ஊர்க்காரங்க யாருமே அந்த பங்களாவுக்கு பக்கம் போகிறதையே விட்டுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.